இன்னைக்கு தலைவரான உடனே இங்கே பனையூர்ல உனக்கு வர முடியலன்னா பனையூருக்கு வர வைப்ப. இது நீ இங்க நான் வந்தா கூட்டம் வந்துடும். சரி நாளைக்கு சிஎம் ஆயிருவீங்கன்னு என்ன பண்ணுவீங்க? போவே மாட்டீங்களா எங்கேயுமே? வீட்லயே உட்காந்துருப்பீங்களா? ஒர்க் ஃப்ரம் ஹோமே பார்க்கலாம். ஐடி எம்ப்ளாயா நீங்க? இதுவே தப்புங்க. இதை தாங்க கேள்வி கேட்கணும். அங்க உட்கார்ந்திருந்த 2 பேரும் யாரையுமே கேள்வி கேட்க தகுதி இல்லாதவர்களாக விஜய் ஒன்னாதான் பாக்குறீங்க. ஒன்னாதான் நான் பாக்குறேன். இன்னும் சொல்ல போனா விஜயை நான் எவ்வளவோ மேல பாக்குறேன். ஏன்னா விஜயாவது யாரோ எழுதி கொடுத்தது பேசுகிறார். ஆதவர்ஜுனா இன்டென்ஷனாகவே பேசுகிறார். மகா பெரியவாவையும் அம்பேத்கரையும் ஒன்னா பேசுற அந்த தவறையெல்லாம் கூட விஜய் பண்ணல. விஜய் ஒரு அரசியல் தலைவர். அவருக்கு திமுகவை எதிர்ப்பதற்கான எல்லா தகுதியும் இருக்கு. தார்மீக உரிமையும் இருக்கு. அவர் தாராளமா பேசலாம். சரியா? என்ன அப்ப விஜய் கேட்கிற கேள்வி எல்லாம் பதில் சொல்லிடுவீங்களா? பதில் தானே சொல்லிட்டு இருக்கேன்னா, இல்ல இப்ப பாஜக மணிப்பூர்ல என்ன பண்றாங்க அதேதான் இங்க பண்றாங்க. ஒப்பிடுறது ஏங்க இது நான் நல்ல வேலை குஜராத்தையும் வேங்கவேலையும் ஒப்பிடலையும் நான் சந்தோஷப்படுறேன். மணிப்பூரையும் வேங்கவேல் என்பது சில விஷமிகளால செய்யப்பட்ட ஒரு நாள் நடந்த சம்பவம். அது மிக மிக அசிங்கமான. யாருக்கு தண்டனை கொடுப்பாங்க? விசாரணை நடந்துட்டு தானங்க இருக்கு. அது சாதாரண விஷயம் இல்லைங்க. எவ்வளவு சென்சிட்டிவான விஷயம். நீ மணிப்பூர் பிரதமர் போய் பார்க்கவே இல்லை. பெண்களை நிர்வாணமா ரோட்ல ஓட விட்டு அடிச்சு கற்பழிச்சிட்டு இருக்கானுங்க. நீயும் வீடியோ பார்த்திருப்ப. நீ எவ்வளவு மோசமான ஒரு தன்மை, எவ்வளவு சுயநலவாதியா இருந்தா ரெண்டையும் ஒண்ணுன்னு சொல்லுவ. நீ இன்னைக்கு பாசிசத்தையும் பாயாசமும் ஒண்ணுன்னு சொன்னியா, அன்னைக்கே உன்னுடைய புரிதல் தெரிஞ்சிருச்சுல்ல. நீ அதிமுகவும் திமுகவும் ஒண்ணுன்னு ரொம்ப வருஷமா பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாஜகவை திமுகவோட சேர்க்கணும்னு மணிப்பூரை கொண்டாந்து வேங்கவேலோட ஒப்பிடுவது போன்ற ஒரு அரசியல் ஐக்கத்தனம் எதுவுமே விஜய் பாஜகவும் எதிர்க்கிறாரு. எதிர்க்கல. எங்க இது பேர் பாசிசமும் பாயாசமும் ஒண்ணுன்னு சொல்ற ஒரு பேரு பாஜக யாரு வேணாலும் சொல்லலாமா? ஆமா, நானும் எதிர்க்கிறேன். தமிழ்நாட்டுல விஜய் பாஜக எதிர்க்கலாம், பாஜக விஜய் எதிர்க்கிறாங்கல்ல. அவங்க எல்லாம் எதிர்க்கீங்க. அவங்களோட எதிர்ப்பு சீமானா கூட தாங்க எதிர்ப்பாங்க. அதனால அவங்க 2 பேரும் அப்படியே கொள்கை ரீதியா எதிரா. மும்மொழி கொள்கை சீமான் ஆதரிக்கிறாரு, பாஜக தான் ஆதரிக்குது. நிறைய ஒற்றுமை. ஒரு மொழி கொள்கை தான். என்ன ஒரு மொழி கொள்கை? அவங்களோட தேர்தல் அறிக்கையில இருக்கு மும்மொழி கொள்கை இருக்கு. நீட்டை எடுத்து விட்டு நீட்டுக்கு பதிலாக நுழைவுத் தேர்வுங்கிறது நாம் தமிழருடைய தேர்தல் அறிக்கையில இருக்கு. என்ன ஒரு மொழி கொள்கை? நீங்க அந்த ஆளுக்கே என்ன இருக்குன்னு தெரியாது. பேட்டியில வேற ஏதோ பேசுவார். நான் அந்த விஷயத்துக்குள்ளே வரல. பாஜகவை பெயரளவில் இங்க நம்ம தமிழ்நாட்டுல அரசியல் செய்யணும்னா பாஜகவை மக்களுக்கு பிடிக்காது. அப்ப பாஜகவை எதிர்ப்பவனாக காட்டிக்கொள்ளணுங்கிற ஒரு நடிப்பு தான் பாஜகவை எதிர்ப்பது போல் காட்டுவது. இல்லைன்னா நீ மணிப்பூரையும் வேங்கவேலும் ஒன்னா சொல்லியிருக்க மாட்ட. 1. 2வது, இவ்வளவு மோசமாக நீ மணிப்பூருக்கு இதுவரைக்கும் பிரதமர் போல, இன்னமும் அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, உயிர்கள் போயிட்டு இருக்கு. அத்தனை சர்ச்சை இடிச்சு இது பண்ணிருக்காங்க. அவ்வளவு பேரை கொண்டிருக்காங்க, அவ்வளவு ட்ரைப்ஸை கொண்டிருக்காங்க. அதையும் வேங்கவேலையும் ஒன்னாக்குனா இது ரொம்ப ஒரு அரசியல் அறியாமையா இருக்கணும்.